உலகத்துடைய பார்வையில லாசரு மரிச்சிட்டான். ஆனா ஆண்டவருடைய பார்வையில லாசரு தூங்கி கொண்டிருக்கிறான். உலகத்துடைய பார்வையில சூம்பின கையுடைய அந்த மனுஷன் பலவீனனா தான் காணப்படுறான். ஆண்டவருடைய பார்வையில அவன் சுகம் பெற்று நடக்கிறவனாய் காணப்படுகிறான். உலகத்துடைய பார்வையில கல்லறையில வாசம் பண்ண ஒரு மனுஷன் பயங்கர கொடூரன் அப்படிதான் காணப்பட்டான். ஆனா தேவனுடைய பார்வையில அந்த மனுஷன் 10 நகரங்களுக்கு போதகரா தேவன் அவனை பார்த்தார். அப்போ ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தெளிவு தேவை அப்படின்னா, உன் சூழ்நிலைய உலக பிரகாரமாய் உன்னுடைய அறிவில பார்க்கிறியா, இல்ல தேவனுடைய கண்களை வைத்து பார்க்கிறியா? அப்படி நீ தேவனுடைய கண்களை வைத்து உன் சூழ்நிலையை நீ பார்க்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கீங்களேன், நான் தைரியமா தாழ்மையா சொல்ல முடியும், இல்லாமை இருக்கிற வண்ணமாய் காணப்படும், பலவீனம் சுகமாய் காணப்படும், வியாதி பெரிய வெற்றியாய் காணப்படும், நஷ்டம் லாபமாய் காணப்படும், இல்லாத இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிற வண்ணமாய் தேவன் உன்னை பார்க்க வைப்பார். இதுதாங்க விசுவாசம். இதுதாங்க ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. தேவன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க போகிறேன். ஆண்டவர் இப்படி பார்க்கிறார் இந்த காரியத்தை. தேவன் இப்படி பார்க்கிறார். உலகத்தினுடைய பார்வையில தன்னுடைய அனுபவங்களை வைத்து எல்லாரும் பிள்ளைகளை பற்றி பல காரியங்கள் சொல்லலாம். ஆண்டவர் இப்படி பார்க்கிறாரா? இல்ல. உன் நிலைமையை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்து எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆண்டவர் இப்படி பார்க்கிறாரா? இல்ல. ஆண்டவர் அப்படி பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நிச்சயமா பார்க்க மாட்டாரு. ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு ஐயோ இதை இப்படிதான் உலகம் சொல்லுங்க, தன்னுடைய அறிவின் பிரகாரமா ஞானத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் அப்படி பார்க்கிறாரா? இல்ல. மரணத்துக்குள்ள ஜீவனை பார்க்கிற ஒரு தேவன், உன் வியாதிக்குள்ள சுகத்தை பார்க்கிற தேவன், நீ கடந்து போற ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டலாமா தேவனுடைய சமூகத்துல, நன்றியோடு தேவனுடைய சன்னிதானத்துல? அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை? ஆவிக்குரிய கண்கள்.